நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன பசிக்குதா? என்ன சாப்பிடாத ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியா. என்னாச்சு? யாரு? ஐயோ, இந்த எலும்பு கூட முதல்ல கம்பு பிடிங்க. அது வந்து சொல்றேன். ஐயோ, நீல ஒரு அம்மாவா? கம்ப பார்த்தோன்னே சந்தோஷப்படுறீங்க, புள்ளைய பார்த்தது சந்தோஷமே வரலையா? வேணா விடுங்க. இவ என்ன சொல்றா? நான் உங்ககிட்ட போய் கேக்குறேன் பாரு. அட சாரதா, அங்க வாங்க வாங்க, போங்க 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 வாங்க. என்ன இருட்டா இருக்க, என் கண்டுக்கு ஒன்றும் தெரியலையே. குருவே, கடைசியா நீங்களும் இங்க வந்துட்டீங்களே. எங்க குருஜி ஒண்ணு இங்க வரவே இல்ல. அனுப்பி வச்சிட்டாங்க. போதும் போதும், நிறுத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எதை பத்தியும் பேச இப்ப நமக்கு நேரம் இல்ல. புலி புலி பின்னாடி வருது. குருவே, அது புலி இல்ல, பூனை. நானும் அத புலின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப அதை நீங்களே பாருங்க. குருஜி, புலி புலி வந்துருச்சு. இது புலியாச்சே. ஐயோ, இந்த புலியும் நம்மள மாதிரி இங்க மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பயத்தாலதான் இந்த புலியும் பூனை ஆயிடுச்சு. இப்ப நம்ம எங்க போறது, என்ன பண்றது? அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லு சொல்லு சொல்லு, நம்ம என்ன பண்ணணும் சொல்லு. தொழிற்சல் உடம்புக்கு ஆகாதலாமா? என்னதான் பூனை மாதிரி கத்துனாலும் அது ஒரு புலிதாமா. அதுவும் பசியோட இருக்க புலி. இனி பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல குண்டப்பா. இப்ப நாம எல்லாரும் துணிச்சலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முழு சக்தியையும் பயன்படுத்தி அதை நாம தாக்கணும். இல்ல, ஓடி ஆகணும். நான் சொன்னதும் என் கூட சேர்ந்து ஓடுங்க ஓடுங்க. இந்த பக்கம் யாருக்கணும்? அட, என்ன விட்டு எங்க போனீங்க? கவலையே படாதீங்க மந்திரியாரே. நான் இப்ப உள்ள போய் எல்லாரையும் பத்திரமா வெளியே கொண்டு வரேன். இங்க போகிறதுக்கு வழி இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்மள கொண்டுட்டார். புலி, ஓடுங்க ஓடுங்க. குருவே, கவலைப்படாதீங்க. அதோட சத்தம் எங்கேயோ தூரத்துல தான் கேக்குது. சரி, நாம எதுக்கு நிக்கணும்? என்ன, நான் இது வரைக்கும் தான் வழி கண்டுபிடிச்சேன். ஐயோ, அப்ப நம்ம இதுவும் மாட்டிக்கிட்டோமா? அந்த புலியோட தன்னம்பிக்கை அதிகம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது ரொம்ப சத்தமா கத்துது. ஏதாவது பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்ணுங்களே. ஏதாவது செய்யுங்க. ஓ, வாய மூடுங்க. எல்லாரும் இப்படி பயந்து போய் கத்திக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன யோசிக்க விடுங்க. யோசி, நல்லா யோசி.
அம்மா கம்ப கொடுங்க. இத புடிங்க. ஏன் அட இத புடிங்க. என்னாச்சு? இங்க பாருங்க, அவர் ஏதோ பண்றாரு, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பண்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? தடி வச்சு என்ன குத்திக்கிட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா? காத்து வடக்கு பக்கத்துல இருந்து வருது. அப்ப நாம வடக்கு திசை நோக்கி தான் போனோம். வாங்க வாங்க. எங்க போறீங்க குருவே? அட குருஜி, நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? நம்ம வடக்கு பக்கமா போக கூடாது, தெற்கு பக்கமா போகணும். மணி சொல்றத கேளுங்க குருஜி. தெற்கு பக்கம் போனோமா? நாம எதுக்கு தெற்கு பக்கம் போனோம்? குருவே, காத்து தெற்கு பக்கம் இருந்து தான் வீசுது. அதனால வெளியில போற வழியும் வாசலும் அங்கதான் இருக்கு. அங்க போலாம். தெற்கு பக்கமா போலாம். அப்படியா? போங்க. சரி, கொடுங்க. போலாம். வாங்க போலாம். போலாம். புலி! அடக்கடவுளே, இந்த புலி ஏன் என் பின்னாடியே வருது? நில்லுங்களே! கவலையே படாதீங்க மந்திரியாரே. நான் இப்ப உள்ள போய் எல்லாரையும் பத்திரமா வெளியே கொண்டு வரேன். என்ன மன்னிக்கணும் மகாராஜா. இப்ப முதல்ல நான் தான் உள்ள போவேன். இல்ல மந்திரியாரே, முதல் ஆளா நான் தான் அதுக்குள்ள போக போறேன். இல்ல மகாராஜா, முதல்ல நான் போறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி போங்க. என்ன? மந்திரியாரே, நீங்க இந்த அளவுக்கு ஆசைப்படுறதுனால நீங்களே முதல்ல போங்க. சரி சரி மகாராஜா. அச்சோ மகாமந்திரியார, கொஞ்சம் கூட பார்த்து வர மாட்டீங்களா? மன்னிக்கணும் மன்னிக்கணும் குருவே. மகாராஜா, வணக்கம் மகாராஜா. குண்டப்பா! மகாராஜா, வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா! அம்மா சாரதா தேவி! தப்பிச்சிட்டோம், எல்லாரும் தப்பிச்சிட்டோம். தனிமணி எங்க? ஐயோ புலி 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 நல்ல வேலை குருஜி, நாங்க தப்பிச்சிட்டோம். நான் தப்பிக்கல, என்ன இடிச்ச கொல்றீங்களே. ஐயோ புலி! புலியா? புலி! பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை அருமையான செயலை செஞ்சிருக்கீங்க. நீங்க இங்க எல்லாரையும் மட்டும் இல்ல, அந்த புலியையும் அந்த குகையில இருந்து நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. உங்களே இல்ல மகாராஜா, என்னதான் பாராட்டுறாரு. ஐயோ கடவுளே, இளவரசர் வாசுதேவர் உள்ளதானே இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் காரணம். நான் எல்லாரையும் தேடி கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இளவரசரை தேடவே இல்லை. நான் தான் உள்ள போகவே. இளவரசர் வாசுதேவா, நீ எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ சந்தோஷமான செய்தி என்னன்னா, நீங்க எல்லாரும் நல்லபடியா வெளியே வந்ததுதான். இப்ப அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுல. ஆமா மகாராஜா. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே மகாராஜா. இப்ப நீங்க இந்த குகையை விட்டு வெளியே வந்தீங்கல்ல, இதே மாதிரியே முன்னாடியே நீங்க வரல. இது எல்லாத்தையும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப சொல்லுவாரு. மந்திரியாரே, இது ஒரு பாழடைஞ்ச குகை.
இத அரண்மனை கட்டுன காலத்துல இத கட்டி இருக்காங்க. ஆபத்து காலத்துல எதிரிகளை ஏமாத்தி வெளியில போறதுக்கு கட்டி இருக்காங்க. ஆனா மகாராஜாவோட முன்னோர்கள் இது அவர்கிட்ட சொல்லல. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இத நாங்க அந்த வரைபடத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். ஆனா நீங்க இந்த பாழடைஞ்ச குகையை விட்டு எப்படி வெளியே வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. எலிகள் மற்றும் எலும்பு கூடுகளோட உதவியால. அப்படியா? ஏன்னா எலி எந்த வழியா உள்ள வந்துச்சோ அந்த வழியா தானே வெளியில போய் ஆகணும். நான் அதுங்க பின்னாடியே வந்தேன். அப்புறம் வழியை உறுதிப்படுத்த எலும்புகளை குறியீடுகளா மாத்தினேன். இனி யாருமே உள்ள மாட்ட மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க. இனி எல்லாருக்கும் வெளியில வர வழி தெரிஞ்சிரும். அப்ப இவ்ளோ எலும்பு கூடுக இப்படி உள்ள போச்சிடலாமா? அது எதுக்காகனா ஒருவேளை எதிரிகள் உள்ள வந்துட்டா எலும்பு கூடுகளை பார்த்து பயப்படுவாங்கல்ல. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கதவு தானாவே உள்பக்கமா பூட்டிக்கிச்சு, அது எப்படி? காத்தோட சக்தியால. அது ஏன் திறக்கல? குருவே, அதுக்கு காரணம் என்னன்னா காத்தோட வேகத்துல கதவு பூட்டினதும் கட்ட கீழே விழுந்து தானா பூட்டிடும். அப்புறம் வெளியில இருந்துதான் திறக்க முடியும். ஆமா, இது முதல்லயே எனக்கு தெரியுமே. இதுக்குள்ள பேய் எதுவும் இல்லைன்னு முதல்லயே நான் சொன்னேனே. யாரு வேணாலும் தைரியமா உள்ள போலாம். கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி வெளியவும் வந்துடலாம். அப்படின்னா நீங்க திரும்பவும் உள்ள போயாகணும். இப்போ உள்ள என்ன இருக்கு? என்னோட பந்து. அட, உங்க பந்து இங்க இருக்கு. உள்ள போனதுமே இது கிடைச்சிடுச்சு. அது குருஜிக்கு. குருவே. ஆமா. நீங்களா கண்டுபிடிச்சீங்க? ஆமாமா, நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்போ உங்களுக்கு பரிசு கொடுத்தாகணும்ல? கண்டிப்பா கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா? என் கூட எரிப்பந்து விளையாடுற முதல் வாய்ப்பு. வேணாம். இன்னைக்கு என்னோட முன்னோர்களான அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா என்னோட அருமையான இந்த மீசையை பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெருமைப்படுவாங்க. ஏன்னா அவங்க வாரிசு. கிருஷ்ணதேவராயரோட மீசை அவங்கள மாதிரியே, விஜயநகர ராஜ்யத்தோட வரலாறு மாதிரியே எவ்வளவு கம்பீரமா, எவ்வளவு உறுதியா இருக்குன்னு என்ன பாராட்டுவாங்கல்ல. பாலா? பாலால மீசைக்கு என்ன பயன்? மீசைக்கா? மகாராஜா, இந்த பால் குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கா? குடிக்கிறதுக்குன்னா நீ என்ன தானே கொண்டு வந்திருக்கணும். மகாராஜா, நீங்க என்னையே குடிப்பீங்களா? மகாராணி சின்னாதேவி, எனக்கு இல்லை, என் மீசைக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஏன் அழகான மீசைக்காக நான் மல்லிப்பூ என்ன கேட்டிருந்தல, அத வர வச்சிட்டியா? ஐயோ, என்னைக்கு சொல்ல மறந்துட்டனே. மறந்துட்டியா? மகாராஜா, உங்களுக்கு கேட்டுடுச்சா? நீ வாய திறந்து சொன்னாதானே எனக்கு கேட்கும் மகாராணி. ஏன் மீசைக்காக மட்டும்தான் உன்கிட்ட மல்லிப்பூ என்ன கேட்பணும் உனக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன தயாரா இருக்குல்ல? ஆமா ஆமா மகாராஜா, உங்க மீசைக்கான எண்ணெய போய் நான் மறப்பேனா என்ன? அது மட்டும் இல்ல, மீசனா உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். என்ன ஒரு மீசை? அததான் நானும் நினைச்சேன். அப்புறம் உனக்கும் ஞாபகம் இருக்கும், என்ன முதல் தடவை நீ சந்திச்சப்ப என்னோட இந்த மீசைய பார்த்துதான் என் மேல காதல விழுந்த. ஆமா, உண்மைதான். சரி, என்ன இங்க? மகாராஜா, ஆனா இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமும் எதுக்கு மீசைக்கு என்ன போடணும்? அதாவது என்ன இருக்குது, ஆனா மீசையில என்ன போட இப்ப நேரம் இல்லல. உங்களுக்கு தர்பாருக்கு போக நேரம் ஆயிடுச்சே. ஆமா, ஆனா அந்த மல்லிகை எண்ணெய் எங்க இருக்கு? மகாராஜா, அந்த எண்ணெயா? அந்த எண்ணெயை தான் மகாராணி சின்னாதேவி வாங்கவே இல்லையே. என்ன? அப்ப என்ன தயாரா இருக்குன்னு என்கிட்ட நீ பொய் சொன்னியா? பொய்யா? மகாராஜா, நான் மறந்துட்டேன். மறந்ததுக்கு பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நான் எவ்வளவு அன்பா உங்களுக்காக இந்த பாலை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடானா மீசையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க மகாராஜா, நானே இத குடிச்சிடுறேன். ஆனா நான் இப்ப சந்தோஷமா? நீங்க நான் கொண்டு வந்து இந்த பாலையும் மதிக்கல, என் காதலையும் மதிக்கல. ஆனா அந்த எண்ணெய்க்கு நடுவுல காதல் எங்க இருந்து வந்தது மகாராணி? மகாராஜா, நீங்க அரசவைக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்க கிரீடத்தை வைங்க.
இந்த இறகு எப்படி விழுந்துச்சு? உங்களுக்கு இறகு இருக்கா? நான் பார்த்ததே இல்லையே. நான் இந்த இறக பத்தி சொன்னேன். இது என் கிரீடத்துல இருந்து எப்படி கீழே விழுந்துச்சு? மகாராஜா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் வேணும்னே உங்க கிரீடத்தை கீழே போட்டு இறக உடைச்சிட்டேன்னா? அப்படின்னா நீ என் கிரீடத்தை கீழே போட்டிருக்க. பாத்தீங்களா சீனா தேவி, ஒரு சின்ன விஷயத்துக்கு மகாராஜா எவ்வளோ கோவப்படுறாருன்னு பாருங்க. சின்ன விஷயமா? மகாராணி திரும்பலம்பா, மகாராஜாவுக்கு நம்ம மேல அன்பே இல்லங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க போய் சொல்றத பத்தி கேக்குறேன். மகாராஜா, உங்களுக்காக நாங்க 2 பேரும் எவ்வளவோ பண்றோம், ஆனா அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நாங்க உண்மையை சொல்லும் போது நீங்க பாராட்டி பரிசா கொடுக்கறீங்க, இல்ல உண்மையை சொன்னோன்னு கொண்டாடுறீங்களா? ஆனா நீங்க பொய் சொல்றத ஆனா பத்தி பொய் சொன்னா மட்டும் பயங்கரமா பிரச்சனை பண்றீங்க. உண்மை நான் கண்டுக்க மாட்டேன்றீங்க. அப்ப உண்மையை சொல்றதுக்கெல்லாம் விலையே இல்லையா? ஆனா நான் அப்படி சொல்லவே இது இல்லையே. உண்மையிலே பெரிய அநீதி மகாராஜா. உங்கள மாதிரியான ஒரு பேரரசர் உண்மையை மதிக்கிறதே இல்லையா? மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பேசிட்டேன், சரியா? 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. என் இறக்கையும் உடைச்சிட்டு என்னையும் தராம 2 பேரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கோபப்பட்டு போயிட்டாரு. சரதா, அரசவைக்கு போறதுக்கு நேரமாகுது. கை துடைக்கிறதுக்கு கொஞ்சம் துண்டு எடுத்துட்டு வா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குண்டப்பாவோட பழைய கிழிஞ்ச கோமணமா? சாரதா, நீ குண்டப்பாவோட பழைய கிழிஞ்சு போன கோமணத்தை வீசி எறியறியா? அது எல்லாத்தையும் நான் போன மாசமே வீசி எரிஞ்சிட்டேங்க. அப்படியா? அப்ப இது என்ன? இந்த கோமணமா? இது எதுக்குங்க வீணா நான் தூக்கி போட போறேன்? இப்ப பாருங்க, நமக்கு கைத்தண்ணி மாதிரி உபயோகமா இருக்குதா இல்லையா? அதனால நமக்கு தானங்க லாபம். நான் அதுக்கு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரதா சொல்றதுதான் சரி. நாளைக்கே உனக்கு பசங்க எல்லாம் பிறக்கும் போது அத்தை. சாரதா, எதுக்கு இப்ப வெக்கப்படுற? அப்போ அவங்களுக்கு இத போட்டு விடலாம்ல. ஆனா நீ என்னடான்னா வீட்ல இருக்கிற எல்லா பழைய பொருட்களையும் தூக்கி வெளியே போட்டுற. ஒரு நாள் நீ என்னையும் தூக்கி வெளியே போட போற. அம்மா, நீங்க ரொம்ப பழசாயிட்டீங்கன்னு சொல்லிடுவ. ஐயோ அம்மா, எதுக்குமா இப்ப முடிச்சு போடுற? எதுக்கு இப்ப இந்த நாடகம்? என்ன பேசுறீங்க? இப்ப நான் பழச பத்தி எல்லாம் பேசல. போய் எதுக்கு சொன்னீங்க? சாரதா என்கிட்ட போய் சொல்லிருக்கா. அவ குண்டப்பாவோட பழைய கோமணத்தை வீசி எரிஞ்சிட்டேன்னு சொன்னா. ஆனா அவ இந்த கோமணத்தை 1 மாசமா இங்கேயே வச்சிருக்கா. என்னடா பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க? ஏதோ மருமக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா தெரியாம அதுக்கு என்னவோ வான இடிஞ்சு விடுற மாதிரி பேசுற. சின்ன சின்ன பொய்யெல்லாம் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. நீ இது வரைக்கும் பொய்யே சொன்னது இல்லையா? அம்மா, நீங்க பொய்க்கு ஆதரவா பேசுறீங்க. அப்ப நீங்க என்ன பொய் சொல்றவன்னு சொல்றீங்களா? அம்மா தாயே சாரதா, இந்த முதல கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் விட்டுறியா? என்னது முதல கண்ணீரா? உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அழுதா முதல கண்ணீரா? நாங்கெல்லாம் நடிக்கிறோமா? நாங்கெல்லாம் பொய் பேசுறோமா? நாங்க என்ன பேயா இல்ல பிசாசா? நாங்க யாரும் உங்களை மாதிரி வீண் பழி போடல. இங்க பாரு, நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பழைய இத்து போன கோமணத்தை பாதுகாத்து வைக்கல. பாருங்க, அப்ப கூட நான் பிசாசு இல்லன்னு இவரு சொல்லவே இல்ல. அப்படின்னா இவரோட பார்வையில நான் பிசாசுதான். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீங்க தான் எதுவும் சொல்லவே இல்லையே. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பிசாசுன்னு தானே நினைக்கிறீங்க? இங்க பாரு, நீயே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் பிசாசுன்னு. ஆனா நான் பிசாசு இல்லன்னு நீங்க இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. இங்க பாரு, முதல்ல பிரச்சனை என்னங்கறத புரிஞ்சிக்க. நான் உன்னை புழுகு முட்டைன்னு சொன்னனா இல்ல பிசாசுன்னா? ரெண்டும் தான். பாத்தீங்களா, அத்தை கூட நான் பிசாசு இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நான் பிசாசு இல்லன்னு நீங்க சொல்லவே இல்ல. உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதே வீண்.
நீ உண்மையை பேசுறவன், நான் தான் பொய் பேசுறவன். நான் தான் புழுகு முட்டை, நீ தேவி, நான் பிசாசு, நான் அசுரன். போதுமா? சந்தோஷமா? இத கொஞ்சம் புடிமணி. நீ புடிமணி. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, பந்தயத்துல நான் ஜெயிச்சா நீ எனக்கு நாணயம் தரணும். குருஜிய நாய் தட்டுல சாப்பிட வச்சா கண்டிப்பா பந்தயத்துல நான் ஜெயிச்சிருவேன். என் பேரு தனியாச்சே. இல்ல உன்னால சாப்பிட வைக்க முடியாது. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? குருஜி, இது வரைக்கும் நாங்க உங்களை கேலி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி முட்டாள்கள் சொல்றது எனக்கு பொருட்டே இல்ல. ஆனா இன்னைக்கு நாங்க பண்ண எல்லா பாவத்துக்கும் பிராச்சித்தம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால குருஜி, எங்க கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும் நாங்க சேர்த்து வச்சு இந்த தங்கத்தட்டை நாங்க வாங்கியிருக்கோம். அப்புறம் உங்களோட நீண்ட ஆயுளுக்காக நாங்க பூஜை கூட பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பிரசாதத்தை நாங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பயபக்தியோட உங்களுக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இல்ல தனி? பிரசாதமா? வாய மூடு. எனக்கு இது கூட தெரியாம போச்சு. என்னுடைய முட்டாள் சிஷ்யர்கள் என் மேல பாசம் வச்சிருக்காங்க. இந்தாங்க சாப்பிடுங்க குருஜி. இது தங்க தட்டு தானே? எங்களை சந்தேகப்படாதீங்க குருஜி. எங்க 2 பேருக்கிட்டயும் இருந்த எல்லா தங்க நாணயங்களையும் நாங்க வித்துதான் இந்த தங்க தட்டை நாங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். வேண்டாம் தனி, வேண்டாம். நம்ம குருஜிக்கு நம்ம பக்தி மேல நம்பிக்கையே இல்ல. நம்ம உருப்படாத சிஷ்யர்கள், நம்ம முட்டாளுங்க. அறிவு கட்ட கூமுட்டைங்க மணி. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம குருஜிக்காக தட்சணை, அதாவது குரு தட்சணை கொண்டு வந்தல்ல. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்ன இப்படி ஒரு கெட்ட வாடை வருது? வாடை இல்ல குருஜி, பூஜை பண்ணல அந்த ஊதுபத்தி வாசனை. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை பண்ண தெரியுமா? நீங்க நேரா சொர்க்கத்துக்கு போகணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். அப்படியா? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீண்ட ஆயுளுக்கு வாழ்ந்ததுக்கு அப்புறமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க குருமாதா. சுவாமி, உங்களுக்கும் நாய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. என்னது? நீ என்ன நாயின்னு சொல்றியா? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? சிவ 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 சிவா, உங்களை பொறுத்தவரை விலங்குகளும் மனுஷங்களும் ஒண்ணுதான். விலங்குகளையும் பறவைகளையும் நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா எல்லா உயிரினத்தையும் ஒரே மாதிரி பார்க்க உங்களை மாதிரி சித்த புருஷர்களால மட்டும்தான் முடியும். உண்மைதான். அதனாலதான் நீங்க வாயில்லாத ஜீவன்களுக்காக வச்ச 2 நாள் மீதமான சாப்பாட்டை சாப்பிடும் போது கூட சங்கோஜமே படாம சாப்பிடுறீங்க. இந்த தட்டுல தான் நான் நாயி, பூனை, அப்புறம் எலிகளுக்காக மிச்ச மீதியெல்லாம் வைப்பேன். நான் இத 2 நாளா தேடிக்கிட்டே இருக்கேன் சுவாமி. ஆனா இத நீங்க வச்சிருக்கீங்க. இதை எடுத்துட்டு போய் பூனை நாய்க்கு சோறு போடு. கொடுங்க. அப்படியே பண்ற சுவாமி. பூனை நாய் மிச்சம் வச்ச சாப்பாட்டு என்ன தின்ன வச்சீங்களா? முட்டாங்களோ, விடமாட்டேன். உங்களை கொல்ல போறேன். என்னாச்சு மந்திரியாரே? ஏதாவது நகைச்சுவை நினைச்சீங்களா? இல்ல வேற எதையாவது நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களா என்ன? அது ஒண்ணு இல்ல மகாராஜா. அது வந்து இன்னைக்கு எனக்கு ஞான உதயம் வந்துருச்சு. இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆட்டி படைக்கிற பிரச்சனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் எல்லா பாவத்துக்கும் அமைதியின்மைக்கும் காரணம். அது என்ன மகாராஜா? பொய் தான். சரியா சொன்னீங்க மகாராஜா, ரொம்ப சரியா சொன்னீங்க. பொய்யால என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு கிழிஞ்சு போன கோமணத்தினால. கோமணமா? ஐயோ, கோமணம் இல்ல, மோதிரம். என் மோதிரத்தை காணாத நினைச்சு கவலையா இருக்கிறேன். ஒரு சிறந்த மகா சிறந்த பண்டிதரையே
பூனை நாய் சாப்பிடுற சாப்பாட்டை பொய் சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க. அதுவும் கெட்டு போன சாப்பாடு. நினைச்சு பாருங்க மகாராஜா, அதுவும் நாய் சாப்பிடுற தட்டிலேயே. குருவே, நாய் சாப்பாட்ட நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா மகாராஜா. இல்ல மகாராஜா, இல்லவே இல்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 பேரும் நாய்க்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இது எங்களோட சாப்பாடு அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. பொய் சொல்லிட்டாங்க மகாராஜா. பாவம் அந்த நாய் பட்டினி கிடக்குது மகாராஜா. இது எல்லாத்துக்கும் காரணம் பொய் தானே? குருவே, இன்னைக்கு பொய் சொல்றது எல்லாருக்கும் ஒரு பழக்கமாயிடுச்சு. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, சரியா சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொய் சொல்றவங்கள விஜயநகரத்தை விட்டு வெளியேற்றி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க குருஜி? பொய் சொல்றது நல்ல பழக்கம் இல்ல. ஆனா அதுக்காக எல்லாரையும் ஊரை விட்டு வெளியே அனுப்ப முடியுமா என்ன? அப்படி அனுப்புனா பாதி நகரமே காலியாயிரும் மகாராஜா. பாதி இல்ல மந்திரியாரே, முழுசும். ஏன்னா எல்லா மனுஷங்களும் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா பொய் சொல்லிருப்பாங்க. யாரு சொன்னா? நான் எப்பவாவது பொய்ய பேசி பாத்திருக்கீங்களா? இல்ல, பாத்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் பொய் சொன்னதே இல்லையே. இவன மாதிரி ஒரு புழுகு மூட்டை இந்த பிரபஞ்சத்துல யாரும் இருக்க மாட்டான். இப்பவும் போய் தான் சொல்றேன் மகாராஜா. நான் பகவான் ராமர் அவர்களோட பாதையை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பகவான் ராமர் எப்பவுமே குறைவா தான் பேசுவாரு. தவறுதலா பொய் சொல்லிடக்கூடாதுன்னு பேச மாட்டாரு. அது மாதிரியே நானும் குறைவா தான் பேசுவேன் மகாராஜா. அதனால நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையின் ஒளிகள்லையும் உண்மை நிறைஞ்சிருக்கும் மகாராஜா. குருவே, பகவான் ஸ்ரீ ராமராலையும் அவரோட முன்னோர் ஹரிச்சந்திரனாலையும் பொய் சொல்லாம வாழ முடிஞ்சது. அதனால ராமரை புருஷோத்தமர்னு சொல்லுவாங்க. பகவான் புருஷோத்தமன் ஸ்ரீராமர். இன்னொருத்தர நாம சத்தியவாதின்னு சொல்லுவோம். சத்தியவாதி ஹரிச்சந்திரன். ஆனா மகாராஜா, இந்த காலகட்டத்துல அப்படி எந்த ஒரு நபரும் கிடையாது. பொய் சொல்லாத ஆளே இங்க கிடையாது. நீங்க கூட தெரிஞ்சோ தெரியாமலோ எப்போவாது பொய் சொல்லியிருப்பீங்க குருவே. இல்ல, நானும் சொல்லியிருக்கிறேன். மகாராஜா கூட நிச்சயம் சொல்லியிருப்பாரு. குருஜி, இதுதான் சரியான வாய்ப்பு. எரியிற தீயில எண்ணெயை ஊத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா பொய் சொல்லுவாரா? அட கடவுளே, மகா ஞானி, மகா வித்வான் இந்த ராஜகுரு தத்தாச்சாரியார் கண் முன்னாடி இப்படி நீங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரிய பொய் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! குருவே, எல்லா பொய்யும் பொய் கிடையாது. சில நேரங்கள்ல நல்ல விஷயத்துக்காகவும் கூட பொய் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில மகாராஜா ஒருவேளை பொய் சொல்லியிருந்தா கூட அதுல என்ன தப்பு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் பொய் சொல்றவனா? என்ன திருடன்னு சொல்றீங்களா? மகாராஜா, இந்த அரசவையில பொய் சொல்றதுக்கு ஒருவர் இருக்காருன்னா அது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். நம்ம எல்லார் முன்னாடியும் தானும் பொய் சொல்லுவேன்னு சொல்லி இருக்காரு. மகாராஜா, இப்படி பொய்களா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நபருக்கு விஜயநகர அரசவையில மகாராஜாவுக்கு அறிவுரை சொல்ல எந்த தகுதியும் இல்ல. மகாராஜா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. நான் உண்மையிலேயே பண்டிதர் ராமகிருஷ்ணா, நிறுத்துங்க. நானே பொய் பேசுறவங்க மேல கோவமா இருக்க, நீங்க என்னைய பொய் பேசுறோன்னு சொல்றீங்க? நீங்க இப்பவே இந்த நொடியே அரசவையை விட்டு வெளியே போங்க. ஆனா மகாராஜா, நான் சொல்றது பொய் சொல்றது. மறுபடியும் பொய்யா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் முன்னாடியும் பொய் பேசுவேன்னு சொன்னீங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு ஆளோட முகத்தை நான் பார்க்க கூட விரும்பல. என்னுடைய அரசவையை விட்டு உடனே வெளியே போங்க. பொய் சொல்ற ஒருத்தர் எனக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிதான். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை மீண்டும் அரசவையை விட்டே துரத்திட்டு உண்மை எது பொய் எதுன்னு அவன் எனக்கே சொல்லித்தரானா? குருஜி, யோசிங்க யோசிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட நிலைமை வீட்டுல எப்படி இருக்குன்னு யோசிங்க. அதெல்லாம் பார்த்தா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல பாரிதாபமா தான் இருக்கு. அவனோட அம்மா
அவனோட அம்மா தடி எடுத்துக்கிட்டு அவனை துரத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டா உன்னை அரண்மனையை விட்டு திரும்பவும் துரத்திட்டாங்களா அப்படி சொல்லிட்ட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். துரத்தி தடியால் அடிச்சு ராம சொல்லுவா அம்மா, திரும்ப அவனை அடிப்பாங்க. ராம சொல்லுவா அம்மா, திரும்பவும் அடிப்பாங்க. தனிமணி, ஏப்பா என் கண்ணுக்கு ஏன் அவங்க அம்மா தெரியுறாங்க? அதுவும் கையில தடியோட வந்திருக்காங்க. என்ன அடிக்கிற மாதிரியே வராங்க. இது என்ன பிரம்ம? குருஜி இது பிரம்மெல்லாம் இல்ல. இது உண்மைதான் குருஜி, அவங்க ராமகிருஷ்ணரோட அம்மாவே தான். மணி, அந்த அம்மா குருஜி அடிக்கும் போது நம்மளையும் சேர்த்து அடிப்பாங்க. வா, அதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம். ஆமா, நம்ம குருஜி கண்டிப்பா இன்னைக்கு அடி வாங்கி அழதான் போறாரு. வா நம்ம போயிடலாம். தனிமணி, அம்மா அம்மா, விடுமா, என்னமா பண்றீங்க? இருக்கிறதுலயே பெரிய புழுகு முட்டை நீதான்டா. அப்படி நான் சொல்லல, அதான் சொல்றாங்க. உன் மனசுல என்ன பெரிய ஹரிச்சந்திரன் நினைப்பா உனக்கு? நீ ஏன் போய் நீயே பாட்டி விடுறியா? அம்மா விடுங்கம்மா. சரதா, அம்மா 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 வேண்டாம்மா, குரு அடிக்காதீங்க, விடுங்க. அம்மா 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 சொன்ன கேளுங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. அம்மா புடிங்க புடிங்க, யாராவது இந்த பூகம்பத்தை தயவு செஞ்சு புடிங்களே. உன்னை நான் விஜயநகரத்தை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிருவேன். உன்னை கொல்றதுக்கு என்னோட இந்த தடையே போதும்டா. பண்டித ராமகிருஷ்ணா, தயவு செஞ்சு உங்க அம்மாவை தடுத்து நிறுத்து. அம்மா அம்மா, ஒரு மகா பண்டிதரை இப்படி கம்பால் அடிக்கிறது மிகப்பெரிய பாவம். அம்மா என்னம்மா பண்றீங்க? அந்த கிழமை செத்துருவான். என்ன கழவனா? என்ன கழவன் நான் சொன்னேன்? குருவே, நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்ப நான் உங்களை சின்ன பையன்னு சொல்லணுமா இல்ல கிழவன் சொல்லி காப்பாத்தணுமா? காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அப்படின்னா ஓடுங்க. அம்மா கிட்ட கம்பால அடி வாங்குனீங்கன்னா உங்க எலும்பெல்லாம் உடைஞ்சிரும். ராமா, நீ இதுல தலையிடாத. எப்ப பார்த்தாலும் உன்னை அரண்மனை விட்டு துரத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறான். வேண்டாமா அம்மா, வேண்டாம். அதே போடுங்க. ஐயோ அம்மா, அம்மா இங்க வாங்கம்மா. பேசாம இங்க நில்லுங்க. ஹே, நீ எங்கடா தப்பிச்சு ஓடுவ? அந்த முடியே இல்லாத தலையில இந்த தடியால அடிச்சு அடிச்சு உன் உயிரையே நான் எடுத்துருவேன்டா. இரு, அவனோட வீட்டுக்கு போய் அவனை அங்கேயே வச்சு அடிக்கிறேன். அம்மா, நம்ம ஏற்கனவே குருவோட வீட்டுல தான் இருக்கிறோம். நீங்க தான் அவரை அடி அடின்னு அடிச்சு அவரை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அப்படிதான் வேணும். அந்த கிழவ வெளியே இருந்து சாகட்டும். அதெல்லாம் சரிதான். ஆனா அவளால இப்ப ராமாக்கு தான் வேலை போயிடுது. ராமாவை அரண்மனை விட்டே தோத்திட்டாங்களே. இனி எப்படி மகாராஜாவை சந்திச்சு பேசுறது? தெரியலையே. உங்களால ஒரு வேலையில ஒழுங்கா 2 நாள் இருக்க முடியாதா? 2 நாளைக்கு ஒரு தடவை அரண்மனையில இருந்து உங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. மகாராஜாவை பார்த்து எதுக்காக போய் சொல்றீங்கன்னு சொன்னீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லல மகாராஜா. நீங்களும் எப்பவாவது பொய் சொல்லிருப்பீங்கன்னு சொன்னேன். வேற எப்படியும் நான் சொல்லல. ஆனா அதுக்காக அவர் என்னையே பொய்யர்னு சொல்லி அரண்மனையை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா உன்னால எப்படி மகாராஜா பொய் சொல்லிருக்காருன்னு நிரூபிக்க முடியும்? தெரியலையே. ராமா, எப்போ யாரும் சொல்லவே முடியாத பதில நீ ராஜா கிட்ட கேளு. உதாரணத்துக்கு முதல்ல வந்தது முத்தையா கோழியான்னு கேளு. என்ன? மகாராஜா கோழி தான் முதல்ல வந்ததுன்னு சொன்னாலும் தப்பு, முட்டை தான் முதல்ல வந்துச்சுன்னு சொன்னாலும் தப்பு. ஆஹா, அருமை. என் அன்பு நண்பனை பாத்தியா? ஆஹா, அதுக்கப்புறமா மகாராஜா அதே முட்டையை எடுத்து என் தலையில உடைச்சு என்னையும் கோழியாக்கிடுவாரு. போடா. எத முட்டையவா? சிச்சி சிச்சி சிச்சி. அட இல்ல, ஒரு கேள்வியை எடுங்க. எந்த ஆனாலையும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேளுங்க. அது என்ன கேள்வி? உதாரணத்துக்கு
மகாராணிகள் முன்னாடி அழகா இருந்தாங்களா இல்ல இப்ப இருக்காங்களான்னு? ஒருவேளை மகாராஜா அவங்க முன்னாடி அழகா இருந்தாங்கன்னு சொன்னாருன்னா உடனே மகாராணிகள் அப்ப நாங்க என்ன இப்ப அழகா இல்லன்னு கேட்டு சண்டை போடுவாங்க. ஒருவேளை மகாராஜா அதுக்கு பதிலா இப்பதான் அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னாருன்னா உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்ப இதுக்கு முன்னாடி நாங்க அழகா இல்லையான்னு கேட்பாங்க. அந்த நேரத்துல மகாராஜா கண்டிப்பா போய் சொல்லிதானே ஆகணும். நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. அப்ப மகாராஜாவும் வேற வழி இல்லாம உங்களை சேர்த்துக்குவாரு. அதுவும் முழு மரியாதையோட. அருமை அருமை அருமை. அப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? மகாராணிங்க கோபமாகி என்ன நல்லா உதன்னு உதைச்சு தர்பாரை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டு செஞ்சேன்னா அரண்மனைக்குள்ள போக முடியாதது மட்டும் இல்ல, மகாராஜா எனக்கு தண்டனையும் கொடுப்பாரு. உங்க அறிவுரையெல்லாம் தேவையே இல்ல. ஆனா உன்னால இப்ப மகாராஜாவை போய் பார்க்கவே முடியாதே. அவரை போய் பார்க்காம உன்னால எப்படி கருத்தை சொல்ல முடியும்? தெரியலையே. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, என் பேரு மஞ்சித். இவன் என் மனைவி மஞ்சித். ஆமா, நீங்க யாரு? மஞ்சித். நாங்க பஞ்சாப்ல இருந்து இங்க விஜயநகரத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, நாளைக்கு எங்க பஞ்சாப்ல பெரிய பண்டிகை நாள். உங்க ஊர்ல நாளைக்கு பண்டிகை நாளா? உங்க ஊர்ல எங்க ஊர் மாதிரி பண்டிகை நாள்ல எல்லாரும் விளையாடுவீங்களா? நாங்க எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு அறுவடை திருநாள் கொண்டாடுவோம். அதனாலதான் நாங்க போகும்போது உங்க விஜயநகரம் முழுக்க இனிப்புகளை கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சோம். என்னங்க? ஆமாமா, இதுக்கெல்லாம் காரணம் பகவதி அம்மனோட அருள் தான். உங்க பஞ்சாப் நாட்டுல இருக்க லானியோட பேரா? ஐயோ, நீ என்னப்பா சொல்ற? இது கூட தெரியாதா? பகவதி அம்மா தான் இந்த பிரபஞ்சத்துக்கே மகாராணி. அவங்க இல்லாத இடமே இல்ல. தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க, இனிப்புல கூட இருப்பாங்க, அட தலைப்பாகையில கூட இருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் எங்கேயும் நிறைஞ்சிருப்பாங்க. தலைப்பாகையில அம்மா இருப்பாங்களா? ஆமாங்க, தலைப்பாகையில பாத்திரத்துல எல்லா இடத்துலயும் அம்மா தான் நிறைஞ்சிருக்காங்க. என்ன, நாம பக்தியோட முழு நம்பிக்கையோட அம்மான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு அம்மன் கண்டிப்பா காட்சி கொடுப்பாங்க. சத்தமா சொல்லுங்க. தரிசனம் கொடுப்பாங்க. ஆமா, அப்படி இல்ல, பகவதி அம்மன் வாழ்கன்னு. ஆமாங்க, சத்தமா சொல்லுங்க. பகவதி. மறுபடியும் சொல்லுங்க. சேர்ந்து சொல்லுங்க. சாரதா, தெற்கு பக்கம் மீனாட்சி, வங்காளத்துல மகாகாளி. இப்ப உனக்கு எந்த அம்மன்னு புரியுதா? உங்க ஊர்ல மீனாட்சி, ஒரு ஊர்ல பகவதி அம்மன். ஆனா எல்லா அம்மனும் ஒண்ணுதான். பகவதி தாயே வாழ்க. இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கங்க. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். உங்களுக்கு பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்களோட அன்பு வாழ்த்துக்கள். பகவதி அம்மன் வாழ்க. நாங்க போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. சரி. அம்மன் தலைப்பாகையிலயும் இருப்பாங்களா? வழி பிறந்துடுச்சு. என்ன பிறந்துடுச்சு ராமா? நான் சொன்னதை சரின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. அப்ப திரும்பவும் புது பிரச்சனையை கிளப்ப போறியா? என்ன கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விடு ராமா. இப்ப நீ என்ன பண்ண போறியோ? வாய மூடு. மகாராஜா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம விஜயநகர ராஜ்யம் உலகம் முழுக்க பிரபலமாயிடுச்சு. அதனால இப்ப பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஒரு வணிகர் உங்களை சந்திக்கிறதுக்காக இங்க விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. மகாராஜா, நீங்க அனுமதி அளிச்சா நான் அவரை... நிச்சயமா, அவர் அரசவைக்கு வர சொல்லுங்க. சரிங்க மகாராஜா.
அருமை, மிக அருமை. நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி மகாராஜா. என் பேரு மஞ்சித். இவ என் பேரு மஞ்சித் தான். ஆமாஜி. உங்க 2 பேரோட பேரும் மஞ்சித்தா? ஆமா மகாராஜா, நான் மஞ்சித் சிங், இவ மஞ்சித் கவுர். பேரே பொருத்தமா இருக்குல்ல? ஏன்னா நாங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்காக பிறந்தவங்க. ஆனா சில நேரத்துல இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா சில நேரத்துல மஞ்சித் ரொட்டி சுடுன்னு சொல்லுவாங்க. நான் போய் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா அப்புறமா தான் அம்மா ரொட்டி சுட சொன்னது இவ கிட்டன்னு தெரிய வரும். ஒரு தடவை இப்படிதான் இவ ரொம்ப அழுதா. ஏன் ரொட்டிய கறிக்கிட்டீங்களா? ஐயோ இல்ல ஜி, அந்த கதை அப்பவே முடிஞ்சு போச்சு. இது வேற கதை. ஒரு நாள் எங்க அண்ணன் வீரா மஞ்சித் வயலுக்கு போய் வேலைய பாருன்னு சொல்லிட்டாரு. இவளால வெயில்ல வேலை பார்க்கவே முடியல. பாவம் அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் இருக்கும் போது ஏன் வீரா அண்ணன் இவள வயல் வேலைக்கு ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அப்பதான் எங்க வீரா அண்ணன், ஐயோ மஞ்சித்தே, நான் இவள கூப்பிடல, உன்னதான் வயல் வேலைக்கு கூப்பிட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இவ அழறத நிப்பாட்டினா. அருமை. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க மஞ்சித், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? பதில சொல்லுங்க. என்னைய சொல்ற? உன்கிட்ட தானே பேசுறாரு, நீ பதில் சொல்லு. நான் உங்க 2 பேர்கிட்டயும் தான் கேட்டேன். யார் வேணாலும் பதில் சொல்லுங்க. சரி சரி மகாராஜா. மகாராஜா, அது விஷயம் என்னன்னா, நாளைக்கு இங்க பஞ்சாப்ல பெரிய திருவிழா. அதனாலதான் நான் விஜயநகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண்டிகைக்கு இனிப்பு கொடுக்கலாம்னு நினைச்சோம். என்னமா? ஆமா மகாராஜா, உங்களுக்காக நாங்க எங்க ஊர்ல இருந்து சிறப்பான பானமும் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் மகாராஜா. இது நம்ம எல்லாருக்கும் தானே? வேடிக்கையா பேசுறாருல? இல்ல, இது மகாராஜாவுக்கு மட்டும்தான். எங்க ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட தூங்கிக்கிட்டே இதை குடிச்சு முடிச்சிருவாங்க. ஆமாஜி. மொத்தத்தையுமா? ஆமாஜி. மகாராஜா இத சாப்பிட்டா உடம்பு குளிர்ந்து போகும். அது எப்படி குளிரும்? புரியலையே. இது குளிர்ச்சியான பொருள் மகாராஜா. அதனால இத சாப்பிட்டா உங்க உடம்பு மொத்தமா குளிர்ந்து போகும். ஓ அருமை. அத கொடுங்க. போங்க ஜி போங்க. மணி, மகாராஜா இவ்வளவு பெரிய கோப்பைய தனியா எப்படி குடிப்பாரு? ஆமா, நாமளும் கூட போய் குடிச்சு உதவி பண்ணலாம். வா போலாம். முட்டாளுங்களா, நில்லுங்க, அமைதியாகுங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நன்றி. இது எல்லாத்தையும் நானே குடிக்கணுமா? ஆமா மகாராஜா, மொத்தத்தையும் நீங்க தான் குடிக்கணும். அப்ப சரி. ராஜா குடிக்கிறாரு. ஆமா. அருமை. இது ரொம்ப சுவையா இருந்துச்சு. இத குடிச்சதும் வயிறு குளிர்ந்துடுச்சு. வயிறு மட்டும் இல்ல மகாராஜா, உடம்பும் மனசும் குளிர்ந்து போகும். மனசும் குளிர்ந்து போயிடுமா? ஆமா, இதோட பேர் என்ன? மகாராஜா, இத லஸ்ஸின்னு சொல்லுவோம். தயிரும் இனிப்பும் சேர்ந்தா லஸ்ஸி. மகாராஜா, நாங்க உங்களுக்காக பசுமாட்டு நெய்யில செஞ்ச லட்டுவும் கொண்டு வந்திருக்கோம். எடுத்துட்டு வாங்க ஜி. அருமை. நீங்க எங்களுக்காக இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பாத்திரத்தை உங்களோட பரிசா நினைச்சு நானே வச்சுக்கிறேன். இது என்னோட பெரும் பாக்கியம் மகாராஜா. வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட சார்புல மந்திரியாரே. மகாராஜா, இது சிறப்புமிக்க முத்து. உங்களுக்கு என்னோட பரிசு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.